காட்டிய அந்த 6 விஷயங்களை நாம பின்பற்றி இருக்கிறோம். அதற்கு அல்லாஹ் நமக்கு கூலியை தருகின்றான். ஒரு சின்ன தண்ணி குடிக்கிற விஷயம் தான். வலது கையால தண்ணி எடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் வலது கையால தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க? இரண்டாவது, தண்ணீரை பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? தண்ணீரை பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? குடிக்கிறது ஒரு சம்பு ஒரு டம்ளர் தண்ணி தாங்க. ஏன் பார்க்க சொல்லியிருக்காங்க? அதுல ஏதாவது பூச்சிகள் இருக்கலாம், அல்லது தண்ணி கலங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யுங்க? உட்காரணும். ஏதோ ஒரு சேர் இருந்தா சேர்ல உட்காரணும். ஒரு சின்ன திண்ணு இருந்தா, எதுவுமே இல்லாத குத்த வச்சா என்ன செய்யணுங்க? உட்காரணும். அடுத்தது பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா சொல்லணும். அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணீர் அப்படியே மடக்குன்னு ஊத்திடணும். அப்படியா? இல்ல, இன்னைக்கு அப்படிதான் நம்ம குடிக்கிறோம். வாட்டர் கேன்ல அப்படி அடிச்சோம் சொன்னா என்ன பண்ணுது? ஒரு லிட்டர் கேனை வாயில அப்படி வச்சோம் சொன்னா 1 லிட்டர் தண்ணீரை இல்ல 1/2 லிட்டர் தண்ணீரை குடிச்சிட்டு தான் மீதியை வைக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மடக்கா குடிக்க சொல்லி இருக்கிறார். குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தண்ணீர் குடிப்பதிலே கூட 6 சுன்னத்துகள் இருக்குது. சாப்பாடு சாப்பிடல எத்தனை சுன்னத்து இருக்கிறது, தூங்குறதுல எத்தனை சுன்னத்து இருக்கிறது, எழுந்திருச்ச உடனே என்னென்ன வேலை செய்யணும், நம்ம சுய தேவைக்காக போறோமே அதுல எத்தனை சுன்னத்துகள் இருக்கிறது, குளிக்கும் போது எத்தனை சுன்னத்துகள் இருக்கிறது, ஒழு செய்யும் போது எத்தனை சுன்னத்துகள் இருக்கிறது, தலை வாருவதில் கூட சுன்னத்து இருக்கிறது, பள்ளிக்குள் செல்வதில் சுன்னத்து இருக்கிறது, பள்ளியை விட்டு வருகின்ற பொழுது சுன்னத்து இருக்கின்றது, காலணி அணிவதில் சுன்னத்து இருக்கின்றது, ஆடை அணிவதில் சுன்னத்து இருக்கின்றது, மழை பெய்யும் போது பேணக்கூடிய சுன்னத்து இருக்கின்றது, வேகமாக காத்தடித்தால் அதிலும் பேணக்கூடிய விஷயம் சுன்னத்து இருக்கின்றது, இல்லற வாழ்க்கையில் சுன்னத்து இருக்கின்றது, மனைவிடைய ஹக்கில் சுன்னத்து இருக்கின்றது, தாய் தகப்பனுடைய வாழ்க்கை ஹக்கில் சுன்னத்து இருக்கிறது, குழந்தைகளுடைய வளர்ப்பில் சுன்னத்து இருக்கின்றது, வியாபாரத்தில் சுன்னத்து இருக்கின்றது, நாம் பேசும் பேச்சில் சுன்னத்து இருக்கின்றது, அண்டை வீட்டாருக்கு கூட சுன்னத்து இருக்குங்க. அண்டை வீட்டாருக்கு கூட சுன்னத்து இருக்கு. என்ன சொல்லி இருக்கிறாங்க? குழம்பு வைத்தால் தண்ணீர் அதிகமா ஊத்துங்கன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு வைக்கிற குழம்பெல்லாம் அப்படிதான் இருக்கு. யூடியூப்பை பார்த்து, அது வேற விஷயம். யூடியூப்பை பார்த்து சமைக்குங்கிற பேர்ல வைக்கிற குழம்பெல்லாம் எப்படிதான் இருக்கு? தண்ணீராகத்தான் இருக்கிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குழம்பு சமைத்தால் தண்ணீரை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை சொன்னாங்க. என்ன நோக்கம் தெரியுமா? தண்ணீரை அதிகப்படுத்துவதின் நோக்கம் என்ன தெரியுமா? அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டும். எப்படி? நம்முடைய அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டும். அந்த நோக்கத்துல சொல்லி இருக்கிறாங்க. அண்டை வீட்டார் பசித்திருக்க நாம் மட்டும் புசிப்பது சிறந்ததல்ல. அண்டை வீட்டார் பசித்திருப்ப நாம் மட்டும் புசிப்பது, சாப்பிடுவது சிறந்ததல்லன்னு சொல்லி காட்டியவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு இந்த சுன்னத்தை யாரெல்லாம் பேணுறோம்? அண்டை வீட்டார் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு அண்டை வீட்டாரு குழம்பு கொடுக்கிறது என்னங்க இருக்குது? அண்டை வீட்டார் யாருன்னே தெரியாது. கதவை சாத்துனா உள்ள போய் உட்கார்ந்துடுறோம். டிவி இல்ல செல்போன், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. சாப்பிடும் போது கூட டிவியை பார்த்துட்டு தான் சாப்பிடுறோம். சாப்பிடும் போது கூட செல்போன் பார்த்துட்டு தான் சாப்பிடுறோம். உணவை பார்த்து சாப்பிட வேண்டும். உணவை பார்த்து சாப்பிட வேண்டும். மென்று சாப்பிட, நல்ல மென்று சாப்பிட வேண்டும். அரை வயிறு சாப்பிட வேண்டும். காவயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும். செரிமானத்திற்கு இடம்பிட வேண்டும். எவ்வளவு அழகான விஷயங்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். இன்று அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டோம். அதையெல்லாம் விட்டுவிட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கணும். என்ன செஞ்சீங்க, உங்க வீட்டுல என்ன என்ன சமையல் அப்படின்னு நாம போய் கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க எங்க வீட்டுல என்ன என்ன என்ன. சரி, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வீட்டை விட அவங்க வீட்டுல என்னங்க?
ஹலோ, பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் நாம என்ன செய்யணுங்க? பேச்சு கொடுக்கணும். என்ன பேச்சு கொடுக்கணும்? என்ன என்ன சமையல் அப்படின்னு நாம கேட்கணும், விசாரிக்கணும். அவங்க வீட்டுல இருக்கும், இல்லாம இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல, நம்ம வீட்டை விட நல்ல சமையல் தான் அப்படின்னா நாம என்ன செய்யலாம்? நம்ம வீட்டுல இருக்கிறத கொடுக்கலாம், இல்லாம இருக்கலாம். இல்ல நம்ம வீட்டு சமையலை விட அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்க வீட்டுல யாரும் இல்ல, நான் ஒன்றும் சமைக்கல, நேத்து வச்சதே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப டக்கு நாம என்ன செய்யணுங்க? நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு சுன்னத். இன்னைக்கு யார் யார்கிட்ட பேசுறாங்க, யார் யார பாக்குறாங்க? ஒண்ணுமே கிடையாது. வீடுகள் கதவை சாத்தியது சாத்தியதாகத்தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, அன்னைக்கெல்லாம் வீடு கட்டும் போது தென்னை வைத்து கட்டுவார்கள். அந்த தென்னை எதுக்கு தெரியுமா? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் உட்கார்றதுக்கு, உட்கார்ந்து நமக்குள்ள பேசுவதற்கு தான் திண்ணைகள் கட்டியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த வெயில்ல வியாபாரிங்க போவாங்க, வயசானவங்க போவாங்க, ஆண்கள் போவாங்க, தலையில தூக்கி வச்சுட்டு போவாங்க. அவங்க எல்லாம் அந்த தென்னையில உட்கார்ந்து சற்று இளைப்பாரி விட்டு நம்ம கிட்ட தண்ணி கேட்பாங்க. நம்ம வீட்டுல நான் பார்த்திருக்கேன், என்னுடைய விவரம் தெரிஞ்சு நான் பார்த்திருக்கேன். எங்க ஊர்ல எல்லாம், தென்காசில எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னைக்கு யார் வீட்டுல தென்னை இருக்குது? தென்னை இல்லாம தான் வீடே கட்டுறோம். வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெளியில என்ன பண்ணிடுறோம்? பெரிய கேட்டா போட்டுடுறோம். ஃபர்ஸ்ட் கேட்டு மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப என்ன, ஃபுல்லா அந்த காத்து கூட வர்றதில்லை. வெளியில பார்த்தா ஃபர்ஸ்ட் கேட்டு இருக்கும், மேல கொஞ்சம் கேப் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த கேப் வழியா கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லா என்ன பண்ணியாச்சு? மறைச்சாச்சு. இன்னைக்கு அப்படி ஒரு நாகரிகமான காலத்தில் நாம வாழ்ந்து கொண்டு, அதனால யாருக்கு யாரை பத்தி தெரியறது இல்லை. அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்களில் சுத்தமா தெரியறது இல்லை. நம்ம ஊர்லயாவது அக்கம் பக்கம் இருக்கிறாங்க போறாங்கிற தகவல் தெரியுது. சென்னை போன்ற இடங்களில யார் இருக்கிறாங்க, பக்கத்துல யார் இருக்கிறாங்கிறது தெரியாது. மௌத்தான கூட யாரும் பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்று நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. கல்யாணங்களில் எத்தனை சுன்னத்துகள் இருக்கிறது சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நாம நடத்துற கல்யாணத்துல எத்தனை சுன்னத்துகள் இருக்கிறது என்பதை தவிர சுன்னத்து இல்லாத விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை லிஸ்ட் போடலாம். ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அதில் எத்தனை சுன்னத்துகள் இருக்கிறது என்பதை விட சுன்னத்து இல்லாத விஷயங்கள் எத்தனை இருக்கிறது என்பதை நாம் பக்கம் பக்கமாக எழுதலாம். இப்படி நீங்க எல்லா விஷயத்திலும் நம்முடைய காலையில் நாம் விழித்ததில் இருந்து இரவு படுக்கின்ற வரையில் நாம் பேசுகின்ற பேச்சில் இருந்து விடுகின்ற மூச்சு வரைக்கும் எதிலுமே என்ன இல்லைங்க? சுன்னத்துகள் இல்லை. அதனால்தான் இன்று நாம் நோய் وجب
طلع البدر علينا من سنيات الوداع وجب الشكر علينا على علي. சில பேர் தொழுகையில தான் போன் வந்துச்சுன்னா கட் பண்ணி விடுவாங்க. சில பேர் சைலன்ஸ்ல போட்டிருப்பாங்க. என்ன செய்வாங்க? சலாம் கொடுத்த உடனே செல்போன் எடுத்துட்டு வேகமா போயிடுவாங்க வெளியில. பரலான தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் தஸ்பீஹ் ஓதுவதில் எவ்வளவு நன்மை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ திக்ர்கள் ஓதுவதில் எவ்வளவு நன்மை இருக்கிறது. ஆனால் இதுவெல்லாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் என்னல்ல மறந்துடுச்சு. அதை யாரும் பின்பற்றுவதில்லை. ஒரு நேரத்துல வாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு போவாங்க, சுன்னத் தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க. இன்னைக்கு காமத்து சொல்ற வரைக்கும் நாம செல்போனை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். காமத் சொல்லும் போதுதான் செல்போனை சைலன்ஸ்ல போட்டுட்டு ஜமாத்தோட ஜாயின் பண்றோம். சலாம் கொடுத்தவனே அதே செல்போனை எடுத்துட்டு வெளியில வந்துடுறோம். இமாமா பார்த்து கவனமா தொழுதாதான் அந்த 4 ரக்காத்து 3 ரக்காத்து நம்மளால முடியும். அவங்களும் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா என்ன ஆகுது? ஒண்ணு முடியாது. இன்னைக்கு தொழுகையில கூட நம்மள்ட்ட என்ன இல்ல, நாம எத்தனை ரக்காத்து தொழுகிறோங்கிற கூட கவனம் இருக்காது. இமாமோடு சேர்ந்து தொழும்போது இமாம் தக்பீர் கட்டுறமே, அதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரையே நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? கியாமுல இருக்கிறோமா, ருக்குல இருக்கிறோமா, சஜ்தால இருக்கிறோமா, அத்தியாயத்துல இருக்கிறோமா என்ற அது கூட நமக்கு தெரியாது. ஏதோ நிக்கிறோம், தொழுகிறோம், சலாம் கொடுக்கிறோம், வந்துடுறோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் அது பின்பற்றி ஆக வேண்டும். சுன்னத்துகளை பின்பற்றுகின்ற பொழுதுதான் நபியுடைய ஷஃபாத்தை நாம் மறுமையில் பெற முடியும். வெறும் ஃபர்லான விஷயங்களை நம்ம போதும் நினைக்கிறோம். ஆனா அந்த ஃபர்ல எத்தனை தவறுகள் இருக்கிறது, எத்தனை மறதிகள் இருக்கிறது, எத்தனை குற்றங்கள் இருக்கிறது, எத்தனை பிழைகள் இருக்கிறது. நீங்க சொல்ல முடியுமா? 2 ரக்காயத் ஃபஜ்ருடைய தொழுகையை நான் சரியான முறையில் தொழுதிருக்கிறேன் என்றால் நம்மள யாராவது சொல்ல முடியுமா? மக்ரிபுடைய 3 ஃபர்லை நான் சரியான முறையில் நிறைவேற்றியிருக்கிறேன் என்பதாக உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதுல 1000 குறைகள் இருக்கும். அதை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுன்னத்தான விஷயங்கள், நஃபிலான விஷயங்கள் செய்கின்ற பொழுதுதான் இதில் இருக்கின்ற பிழைகள் எல்லாம் நமக்கு நிவர்த்தி செய்யப்படும். அதே போல நபியினுடைய ஷஃபாத்தை நாம் மறுமையில் பெற வேண்டும் என்று சொன்னால் சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். எல்லா விஷயங்களும் சரி, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல காலையில் விழித்தது முதல் இரவு படுக்கின்ற வரையில் நாம் செய்கின்ற அனைத்து விஷயங்களிலும், அது தண்ணீர் குடிப்பதிலிருந்து, உணவு உண்பதிலிருந்து, ஆடை அணிவதிலிருந்து, காலணி அணிவதிலிருந்து, சுய தேவைகளை பூர்த்தி செய்வதிலிருந்து, வியாபாரத்திலிருந்து, அண்டை வீட்டாரிலிருந்து, மஹல்லாவாசியிலிருந்து, நம்முடைய பேச்சிலிருந்து, எல்லா விஷயங்களிலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சுன்னத்துகளை எப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்களோ அதை பின்பற்றி வாழ்கின்ற பொழுதுதான் அவருடைய உண்மையான ஷஃபாத்தை நாம் பெற முடியும், மறுமையில் வெற்றி பெற முடியும் என்ற செய்தியை நான் பதிவு செய்து கொண்டு, இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக நாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஹஸரத் பெருந்தகை அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.